10 நாளா திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டணியை பார்த்து. இன்னும் 10 நாட்களாக எங்க போனாலும் இதையே பேசுறாங்க. அசம்பிளிக்குள்ளேயும் பேசுறாங்க, அரசு விழாலையும் பேசுறாங்க, கல்யாண வீட்டுல பேசுறாங்க. எங்க போனாலும் திமுக அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி திமுகவும் திமுக தலைமையும் திமுக கூட்டணி கட்சியும் இவங்க ஏன் பேசுறாங்க? அப்ப இந்த கூட்டணி இவங்களை எங்கேயோ பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுது. திமுகவையும் திமுக தோழமை கட்சிகளையும் திமுகவின் நிலை வித்வான்களையும் திமுகவின் தொங்கு சதைகளையும் திமுகவின் ஊதுவிடலாக மாறி போன ஊடகங்களையும் அதிமுக பாஜக கூட்டணி பெரிய அளவில் சஞ்சலத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இவர்கள் அஞ்சுகிறார்கள், திமுக தோற்கடிக்கப்படும் அடுத்த தேர்தலில் என்று. உண்மையிலேயே திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் திமுக தலைமையும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களும் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து அஞ்சுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் 24 மணி நேரமும் அது கல்யாண வீடோ அல்லது எழவூடோ அல்லது அரசு நிகழ்ச்சியோ அல்லது சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி பத்தி பேசுறது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு நிகழ்வு கடந்த என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட கூட்டணி சேர்ந்ததை ஆளும் தரப்பு, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பு இந்த அளவுக்கு பார்த்து ஒப்பாரி வைத்ததை நான் பார்த்ததே இல்லை. இது உண்மையிலேயே அவருடைய அச்சத்தின் வெளிப்பாடு தான். அதுல எந்த சந்தேகம் வேணாம் ஜெகதீஷ். இன்னைக்கு அவர் எடப்பாடி பேசியிருக்காருன்னா அது நியாயமான பேச்சு. ஏன்னா நீங்க அதே தானே நீங்க பேசுறீங்க. அப்போ எதிர்வினை ஆற்றம் எப்படி இருப்பாங்க? இதை கடந்து போக முடியலையே உங்களால. உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றத முதல்ல தனி மனிதர்களோ ஸ்தாபனங்களோ அரசுகளோ கட்சிகளோ, அதாவது பயம் இருக்கலாம், அச்சம் இருக்கலாம், அச்சத்தை வெளிப்படுத்தக்கூடாது, உங்க வீக்னஸ் நீங்க வெளியில காமிச்சக்கூடாது. ஆனா 10 நாளா திமுகவும் திமுக தோழமை கட்சிகளும் தலைமையும் அரசும் அந்த அச்சத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க.